ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நாள் மீண்டும் ஒரு முறை இறை வார்த்தை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 13 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக 90களிலே ஒரிசாவிலே தொழுநோயாளர்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவர்கள் 2 பிள்ளைகள் தீ வைத்து எரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த வாகனத்தில் வைத்து. மிக கொடூரமான ஒரு நிகழ்வு, வேதனை மிகுந்த ஒரு நிகழ்வு. இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸுடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவரிடம் கேட்கிறார்கள், எவ்வளவு கடினமான துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, இந்த நாட்டை விட்டு நீங்கள் போய் விடுகிறீர்களா என்று சொல்லி கேட்ட பொழுது இந்த ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி சொல்லுகிறார், நான் ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என் கணவர் எதை செய்தாரோ அதை நான் மீண்டும் இங்கே இருந்து செய்வேன். இயேசுவுக்கு சாட்சியாக நான் வாழ்வேன் என்று உறுதிப்பட அங்கே அவர் தெரிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் திருமுழுக்கு யோவானுடைய மரணத்திற்கு பிறகு அஞ்சாத இயேசுவை நாம் காண்கிறோம். திருமுழுக்கு யோவானுடைய மரணம் ஒருவேளை காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம், வேதனை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இறை வாக்கினன் என்பவன் கொல்லப்படுவான். இறை வார்த்தையை முன்னிட்டு கடவுளுடைய வாக்காக நான் செயல்படுகிற பொழுது, கடவுளின் செயலாக நான் மாறுகிற பொழுது அங்கே எதிர்க்கப்படும் அடையாளமாக இறை வாக்கினன் இருப்பான் என்பது இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் திருமுழுக்கு யோவானுடைய மரணத்திற்கு பிறகு இயேசு பயப்படாமல் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்கான பணியை ஆண்டவர் அங்கே செய்து கொண்டு தான் இருக்கிறார். எனவேதான் பார்க்கிறோம், அங்கே மக்கள் ஆண்டவரை தேடி வந்த பொழுது அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொள்ளுகின்றார். ஒரு நாளும் நினைக்கல, திருமுழுக்கு யோவானையே கொண்டுட்டாங்களே, என்ன கொல்ல மாட்டாங்களா, எதுக்கு வம்பு, நாம கடந்து போயிடலாம், அமைதியா போயிடலாம் என்று இயேசு நினைக்கல. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. சில அலுவலகங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும், நேர்மையாக இருக்கிற ஒருவர் பொய்யான வழக்குகளால் பாதிக்கப்படுகிற பொழுது மற்றவங்க நினைப்பாங்க, எதுக்கு இந்த வம்பு, கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நாமளும் கடந்து போவோம், நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நல்லவளாக இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு ஏன் இது இருக்கிற அமைப்பை எதிர்த்து நிற்கணும், நாம அரசையை எதிர்த்து நிற்கணும், இது இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடலாமே என்ற ஒரு மனநிலை பலருக்கும் வரும். தவறுகளை கூட நியாயப்படுத்தி கொண்ட பரவாயில்லை, செஞ்சா என்ன என்ற ஒரு மனநிலை வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை அதுவல்ல. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்னை சிலுவையிலே அர்ப்பணிக்க வேண்டிய சூழல் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவனாக இருப்பேன் என்ற ஒரு பிடிவாதம் தான் தன் மக்கள், தனக்கு அருகிலே மக்கள் வந்த பொழுது, அன்பார்ந்தவர்களே, அங்கே மக்களுக்கான பணியை செய்கிற இயேசுவை அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கடிகள் வரும். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதை முன்னிட்டு எதிர்க்கப்படுவோம், பரிசுத்தமாய் வாழ்வதை முன்னிட்டு விமர்சிக்கப்படுவோம், அல்லது உண்மையாக இருப்பதை முன்னிட்டு நமக்கு கைவிடப்படுவோம், காயப்படுத்தப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் மறந்துவிடக்கூடாது, நம்மை வலுப்படுத்துகிற இறைவன் நம் கூடவே இருக்கின்றார். அதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எதுதான் என்னை பிரிக்க முடியும்? பட்டினியா, வேதனையா, துன்பமா, இன்னலா, நெருக்கடியா, சாவா, எதுதான் என்னை பிரிக்க முடியும்? எத்தனை துன்பங்கள் நெருக்கடி வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பை முன்னிட்டு இந்த உலகத்தில் நான் போராடி கொண்டே இருப்பேன். காரணம்,
என்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலே என் இறைவன் எனக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியை தூய பவுல் ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 8ஆம் அதிகாரம் 35 முதல் வார்த்தைகளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிற பொழுது, எதிர்க்கப்படுகிற பொழுது, உண்மையாக வாழ்வதை முன்னிட்டு, நன்மையில் வாழ்வதை முன்னிட்டு, பரிசுத்தத்தில் வாழ்வதை முன்னிட்டு நீ எதிர்க்கப்படுகிற பொழுது நீ சோர்ந்து போகாதே. உன்னை திடப்படுத்துகிற இறைவன் உன் கூடவே இருக்கிறார். எனவே அவர் கரம் பற்றி நீ தூய்மையில் நடைபோடு. ஆண்டவர் உன்னை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். அன்பு தெய்வமே, இறைவா, எங்கள் வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாங்கள் நன்மையிலும் தூய்மையிலும் நீதியிலும் வாழ ஆசைப்படுகிறோம். ஆனால் எதிர்க்கப்படுகிற பொழுது இந்த உலகத்தோடு இணைந்து போய்விடுகிறோம். ஆண்டவரே, அவ்வாறு இல்லாமல் எவ்வளவு எதிர்க்கப்பட்டாலும் உம்முடைய உயிருள்ள சாட்சிகளாக நீதியிலும் தூய்மையிலும் இந்த மண்ணில் வாழ்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். அன்னை மரியாளே, எங்கள் தாயே, நாங்கள் உடலிலும் உள்ளத்திலும் தூய்மையிலும் நீதியிலும் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.